வீட்டில் இந்த அளவு தங்கத்திற்கு மேல் வைத்திருந்தால் திருட்டு போனாலும் கண்டுபிடித்து தர மாட்டாங்க, பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் தங்கம் திருடு போனா போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு நம்புறோம். ஆனா வீட்டில் நீங்கள் வைத்திருக்கிற தங்கம் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி இருந்தா அந்த தங்கம் திருடு போனாலும் முழு பாதுகாப்பு கிடைக்காத நிலை வரலாம். ஆவணம் இல்லாம அதிகமா தங்கம் வைத்திருந்தால் திருடர்களை விட சட்டமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறிடும். வருமான வரித்துறை விதிப்படி ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களின் நிலையை பொறுத்து வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தங்கத்திற்கு ஒரு பாதுகாப்பான வரம்பு இருக்கிறது. திருமணமான பெண்ணுக்கு 500 கிராம், திருமணமாகாத பெண்ணுக்கு 250 கிராம், ஒரு ஆணுக்கு 100 கிராம் வரை தங்கம் வைத்திருந்தால் அதற்கு எந்த வருமான வரி விசாரணையும் வராது. இந்த அளவு தங்கம் இருந்தால் அதை நீங்கள் வாங்கிய ரசீது, பில், வங்கி ஆதாரம் போன்ற எந்த ஆவணமும் காட்ட தேவையில்லை. எங்கிருந்து வாங்கினீர்கள் என்று யாரும் கேட்க முடியாது. அதாவது இது ஒரு சாதாரண குடும்பத்திற்காக அரசு கொடுத்துள்ள பாதுகாப்பு எல்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த அளவை தாண்டி தங்கம் வைத்திருந்தால் என்ன ஆகும்? அப்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த கூடுதல் தங்கம் எங்கிருந்து வந்தது, எந்த வருமானத்தில் வாங்கப்பட்டது, அதற்கான வரி செலுத்தப்பட்டதா என்பதை கேட்டு விசாரிக்கலாம். சரியான ஆதாரம் இல்லை என்றால் அபராதம் முதல் வழக்கு வரை போகும் அபாயம் கூட உள்ளது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வரம்பு ஒருவருக்கானது. குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் இந்த அளவு தனித்தனியாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அதனால் வீட்டில் 1 கிலோவிற்கு மேல் தங்கம் இருந்தால் அது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்குள் வந்தால் அது முறையாகவே கருதப்படும். நிறைய பேர் எங்க பாட்டி காலத்திலிருந்து இருக்கிறது என்று சொல்லி வைத்திருக்கும் தங்கம் கூட இப்பொழுது சட்டத்தின் கீழ் வருகிறது. அதனால் பழைய தங்கம் இருந்தாலும் அதன் உரிமை யாருக்கு யார் வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக வைத்திருப்பது மிக அவசியம். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டுக்குள் வரலாம். அதனால் தங்கம் வைத்திருக்க கூடாது என்பதல்ல செய்தி, எவ்வளவு வரை வைத்திருக்கலாம் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதே உண்மை. ஒரு சிறிய கவனக்குறைவால் உங்கள் சேமிப்பே உங்களுக்கு சிக்கலாக மாறிவிடாதபடி இந்த வரம்புகளை இன்றே உங்கள் வீட்டில் பேசுங்கள், பகிருங்கள். ஏனென்றால் சட்டம் தெரியாதது சட்டத்திலிருந்து தப்பிக்க காரணம் ஆகாது.